நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துன்னு எப்படி ஒரு வழியா விஜய் போன் பண்ணும்போது அட்டன் பண்ணிட்டாங்க. அட்டன் பண்ணி இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் சொல்லிட்டு சொன்னதை வீட்டுக்கு அப்படியே டக்குன்னு வந்து நிக்கிறாங்க. உடனே அவங்க வந்து நின்றதை பார்த்ததும் நம்ம வெண்பா குட்டி குட்டு 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 குட்டுக்குன்னு ஓடுறாங்க. அம்மான்னு சொல்லிட்டு அணைச்சு கட்டி பிடிச்ச ஒரு பக்கம் பாசத்தை பொழிறாங்க. உடனே உள்ள வந்தது அந்த அதிகாரி இருக்காங்களா, அவங்க வந்து நீங்க கோவிலுக்கு போன மாதிரி தெரியலையே, நீங்க வர்றத பார்த்தா வெண்பா வந்து உங்களை கொஞ்சத்தை பார்த்தா ரொம்ப லாங் சண்டை போட்டு இங்க இருந்து போயிட்டு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சின்ன சின்ன சண்டைகள், அது உப்புச்சல் சொப்பு இல்லாத சண்டை, புருஷ முன்னாட்டினா 1008 சண்டை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கேட்டதும் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம வாயடிச்சு போய் பேச்சடிச்சு போய் அந்த அதிகாரி இருந்து கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே சேஞ்ச் அப் சொல்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அதே சமயத்துல மல்லி உன்னை பத்தி நான் எல்லார்கிட்டயும் விசாரிச்சேன், எல்லாரும் உன்னை பத்தி நல்லபடியா தான் சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே சும்மா அம்மா புள்ளன்னு சொல்ல முடியாது, அப்படியே அக்கா தங்க உறவே இருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸாக எப்போவுமே சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சந்தோஷமா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம், ஒரே பண்ணி வேணாம், நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் வந்து நான் அழகாக க்யூட்டாக சொல்லிடுறாங்க. உடனே இங்கே என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது எல்லாமே நல்லபடியாக தான் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடவுள் இருக்கா குமார், அவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும், நாம நம்மளோட வேலை மட்டும் கரெக்டாக பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லி விடலாம் ஒரு பக்கம். சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் சுவாரஸ்யம் இருந்து அப்படியே போயின்னு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்குன்னா அதே சமயத்தில் மறுபக்கம் ஒரு விஷயம் நடக்கல. அது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித் வந்து சைலண்டாக நின்று இருக்காங்க. ஓம கொட்டானாட்டம் வந்துட்டாடா அந்த ஆட்டி வரமாட்டான் நாம நினச்சின்னு இருந்தா திடீர்னு வர வச்சிட்டாலே வேற வழி இல்லை, அந்த ஒரே காரணத்தால பொல்ல கட்சிங்கிறதாட்டுங்குது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காங்க. அதே சமயத்துல இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குங்க. நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க வந்து சைலண்டா நின்று இருக்காங்க. இவங்க இன்னைக்கு இங்கே தான் நீங்கள் சாப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சண்டே வேற நல்லா அப்படியே அருமையாக வெளுத்து வாங்குவீங்க, என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்க்கணுமே நம்ம அன்னபூர்ணி சும்மா இருப்பாங்களா, சண்டேனாவே ராஜேஸ்வரி சமையல் தான். அவங்க செய்கிற சாப்பாடு கைப்பக்குவங்க அட்டா நாக்கில் எச்சு ஊறும், அப்படியே சும்மா அந்த நெத்திலி மீன் வத்தி மீன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே என்னடா சொல்கிற உண்மையாவாடா அப்படின்ற மாதிரி அவங்களே ஷாக் ஆயிடுறா. பார்த்தீங்கன்னா அப்படியே மீன் வறுவல், சிக்கன் வறுவல், மட்டன் வறுவல், மீன் குழம்பு, மட்டன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு கலக்குறாங்க ஒரு பக்கம். அப்படியே எட்டுனது போடும்போது எல்லாருக்கும் எச்சு ஊறுது, எனக்கே ஒரு பக்கம் ஊறுது சொல்கிற போதே என்ன பண்ணுறது அப்படியே சும்மா ராஜேஸ்வரி எல்லாருக்கும் இது வரைக்கும் வாழ்க்கையில் பண்ணாது பரிமாறுது. மல்லிக்கு எடுத்து வைக்கிறாங்க, சாப்பிடு மல்லி உனக்குலாம் சொல்லலாம் சாப்பிடு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கரெக்டாக அந்த அதிகாரியும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம விஜய்க்கு தலைக்கு புறையறது. உடனே நம்ம மல்லி அக்கறையாக தட்டி விட்டு தண்ணி குடிங்க விஜய், என்ன விஜய் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்களா, நான் 2 நாள் இல்லைன்னா உடனே நீங்கள் பார்த்தீங்களா இப்படி ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பார்த்தா ரஞ்சித் ராஜேஸ்வரியும் எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை அடிச்சுறாங்க. அடிச்சுக்கிட்டுமே நமக்கு என்ன நாம சந்தோஷமா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கறதோட சரி, அவங்க என்ன பண்ணா நமக்கு என்ன சார், நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு ஜம்முன்னு கும்முன்னு போயிடணும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் நாம இருக்கோம். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு ஒரு விஷயத்த பண்றாங்க. அந்த விஷயம் யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அப்படி என்னடா பண்ணாங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க ஷாக்கிங்கா கேட்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கே 100% தெரியுங்க. மல்லி இருந்து கரெக்டாக வெண்பாக்குறாங்களா, அவங்க கிட்ட சொல்றாங்க, இதை பார் வெண்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத, அம்மா நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் நம்ம அதிகாரி மேடம் இருக்கிறாங்களா, அவங்களும் வந்து நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு எப்படி இருந்தாலும் உங்களை கோர்ட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். கோர்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் எல்லாமே ப்ரொசீஜரெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் நிரந்தரமாக மல்லி, வெண்பா, விஜய் இவங்க 3 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம், யாரும் இதுக்கு இடையூறாக வரமாட்டாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டது சந்தோஷமாக தான் இருக்குது. அதே சமயத்தில் ராஜேஸ்வரியோட என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு வாரம் தானே அதுக்கு வெறி வச்சுன்னுட்டு அதுக்கப்புறம் இவளை அப்படியே துரத்தி அடி ஓடாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுறலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. கரெக்டாக உங்களுக்குன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துட்டு ஒரு 6-7 மாதம் இல்லை 1 வருஷத்துக்குள்ள எப்போனாலும் திடீர்னு விசிட் வருவாங்க. அப்போ மல்லி இல்லை வேற ஏதாவது சம்திங் உங்கள் 2 பேருக்குள்ள பிரிவு அப்படி ஏற்பட்டுச்சுன்னா திரும்ப வந்த பார்க்கறது இதெல்லாம் எதுவுமே இல்லை, டைரெக்டாக தாத்தா கிட்டேக்கு நாங்களே கூட்டின்னு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது பின்னாடியே ஒரு ஆப்பா நல்லா சொறி விட்டு போயிட்டாங்களே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன கர்மத்தெல்லாம் நம்ம பார்க்கணும்டா, இதெல்லாம் எங்கே போய் நான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல, தலையை முட்டியதுன்னு சொல்லிட்டு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க நம்ம ரஞ்சிதத்துக்கு. இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வரையும் நம்மளுக்கு கல்யாணம் ஆகாது மொத்து, நாம கம்முன்னு எங்கன்னா போயிடலாம், கம்முன்னு போயிட்டு நமக்கு இன்னும் ஒரு பையனும் எவனோ ஒருத்தர் இருப்பான், கம்முன்னு கல்யாணம் பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்ம செட்டில் பண்ணிட்டோம், அதை விட்டுட்டு விஜய் மாமானாலும் ஒரு கொசுறு மாமா கூட நம்மளை மதிக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. அவர் சொல்றது நாம ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா விஜயோட வாழ்க்கை மல்லியோட வாழ்க்கை
இவங்க 2 பேர் என்ன தீர்வு எடுக்கிறாங்க, இவங்களோட முடிவு என்னவா இருக்கும், அதை பொறுத்து தான் எல்லாமே அமையும். நம்ம விஜய்க்கு யாருமே ஃபஸ்ட்டு பிடிக்காது. என்ன பண்ணுறது, நம்ம மல்லி மேலே கொஞ்சம் லவ் கேர் அது மாதிரி இருக்குது. அதனால தான் அவங்களவே ஏற்றுக்கிட்டாரு. இல்லைனா அதை கூட ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மல்லி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நினச்சாரு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.